காலையிலே நல்லா இஞ்சி தட்டி போட்டு வரட்டி வச்சு தான் வந்து நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்து எல்லாருமே ஒரு கப் வந்து குடித்தோம். ஏன்னா கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிறனால ஒரு மாதிரியாக இருக்குது தொண்டைக்கு. சூப்பராக அதெல்லாம் குடிச்சிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக பிரெட்டு தான் வந்து சாப்பிட்டோம். சரி மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கருவாடு இருந்தது. அதை தொக்கு பண்ணிவிட்டு சிம்பிளாக ரைஸ் பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே சுட சுட வந்து பரட்டி சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்தில் வந்து காஃபி போட்டுட்டு அது கூட வந்து வாழைப்பழம் இருந்தது. வாழைப்பழம் வாங்கினதா சொல்லியிருந்தேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன். அது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து போயிட்டாலே நம்ம வீட்டில் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி போண்டா பண்ணி கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. அதை தான் வந்து பண்ணியிருந்தோம். நைட் டின்னருக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து பாசிப்பருப்பில் வந்து தால் பண்ணிவிட்டு அப்பளம் வத்தல்லாம் வச்சு கொடுத்தாங்க. செம்மையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு, சுட சுட சாப்பிட்றதுக்கு. இப்படி சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் இன்றைக்கி டே வந்து போச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வந்து லாங் வீடியோஸும் போட்டிருக்கோம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.